أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما أتاها نودي يا موسى إني أنا ربك فاخلع عليك إنك بالوادي المقدس طوى وأنا اخترتك فاستمع لما يوحى إنني أنا الله لا إله إلا أنا فاعبدني وأقم الصلاة لذكري صدق الله العظيم وقال نبينا عليه أفضل الصلاة وأزكى السلام لتتبعن سنن من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو سلكوا جحر ضب لسلكتموه قلنا يا رسول الله اليهود والنصارى قال النبي صلى الله عليه وسلم فمن رواه الشيخان البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام அளவில்லா அருளும் இணையில்லா தீர்ப்பையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ் அவனுக்கே அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் யஃஅலு மா யஷா நாடியதை செய்யக்கூடியவன். அந்த அல்லாஹ் யஃலுகு மா யஷா நாடியதை படைக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் தாயுடைய கற்பத்தில் தான் நாடிய தோற்றத்தை கொடுக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் சிரிக்க வைப்பவன், அள வைப்பவன். அந்த அல்லாஹ் மௌத்தாக்குபவன், ஹயாத்தாக்குபவன். அந்த அல்லாஹ் ஆண் பெண் ஜோடியாக படைத்தவன். அவன் தனித்தவன். அல்லாஹ் அவன் தேவையற்றவன். அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத் அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் அவனுக்கு ஈடாக, இணையாக, ஒப்பாக, உவமையாக இந்த அந்த சராசரத்தில் யாருமே கிடையாது என்பதாக தங்கையான இந்த மிம்பரை வைத்து நான் சாட்சி சொல்கிறேன். ஸலாத் கருணையும் ஸலாம் எனும் ஈடேற்றமும் நபிகுல திலகம் மனு குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேலை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீதும் அண்ணலம் பெருமானுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெருப்பி தகாமல் அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள், சங்கையான மனைவிமார்கள், கியாம நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட
புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு அல்லாஹ்வின் மாளிகை வந்தமர்ந்திருக்கும் சங்கை மிக்க உலமாக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலில் குத்பா பேருரை நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அவ்வாறு செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கிறார். அதைத்தான் லபீத் என்றவர் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை புகாரியில் வருகிறது. அஸ்தகு கலிமத்தின், வார்த்தைகளில் உண்மையான வார்த்தை. காலஹா லபீத், லபீத் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? அலாம் குல்லு ஷைஇன் மா கலல்லாஹு பாத்திலுன். அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாம் அழிந்து போகும். அலாம் குல்லு நஈமின் லா மஹாலத ஜாயிலுன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களும் ஒரு நாள் அழிந்து போகும், முடிந்து போகும். சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களை மனிதர்களாக படைத்தது ஒரு பெரும் பேரு. அதிலும் அல்லாஹ் அவனை வணங்கக்கூடிய முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறார். இதற்கு மாத்திரம் நாம் மௌத்து வரைக்கும் நம்முடைய நெற்றியில் நெருப்பிலே வைத்து சுஜூது செய்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி முடிக்க முடியாது. அவ்வளவு உயர்ந்த பாக்கியம்தான் இந்த இஸ்லாமுடைய பாக்கியம். ஒரு முஸ்லிம் உலகத்தில் தான் நினைப்பதை போல் வாழ முடியாது. முஸ்லிம் என்பவன் மனோ இச்சைக்கு அடிமையானவன் அல்ல. உண்மையான முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு அடிமையான, ரசூலுக்கு கட்டுப்பட்டவன். அல்லாஹ் சில வரம்புகளை, சில வேலைகளை, சில கடமைகளை இந்த உலகத்தில் நமக்கு கடமையாக்கி இருக்கிறார். அதை நாம் தேடினால்தான் சகோதரர்களே, அல்லாஹ் நம்மோடு இரக்கமாக, அன்பாக, நம்மை வரக்கத்தாக உலகத்தில் வாழ வைப்பார். முஸ்லிமானவர் அவர் எப்படி இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்றாரோ அதே போல் அல்லாஹ் அவருக்கென்று ஒரு சில கடமைகளை வைத்திருக்கிறார். புகாரியில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாத்தின் அடிப்படையான 5 விடயங்கள். புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ். இந்த இஸ்லாம் மார்க்கத்தை அல்லாஹ் 5 தூண்களின் மீது அமைத்து வைத்திருக்கிறான். முதலாவது தான் ஷஹாததி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வணக்கத்துக்கு தகுதியானவன் அந்த அல்லாஹ், அவனை தவிர வேறு கடவுள் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய உயிரிலும் மேலானவர், அல்லாஹ்வுடைய நபி, அடிமை, கடைசி நபி. இரண்டாவது சர்வான கொள்கையை நிலைநாட்டுவது. மூன்றாவது ஜகாத்தை நிறைவேற்றுவது. நாலாவது ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பது. ஐந்தாவது வசதி வாய்ப்புள்ளவர் ஹஜ் என்ற கடமை செய்வது. சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஹஜ்ஜை விடவும், நோன்பை விடவும், ஜகாத்தை விடவும் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வணக்க வழிபாடுதான் இன்றைய முஸ்லிம் சமுதாயம் பொதுபோக்காக கணக்கில்லாமல் செய்யக்கூடிய ஒரு வணக்கம் தான் அல்லாஹ் நமக்கு பரிசாக தந்த தொழுகை. குர்ஆனில் அல்லாஹ் 85 இடங்களில் தொழுகை என்ற வார்த்தையை பாதிக்கிறார். குர்ஆனில் அல்லாஹ் 15 இடங்களில் தொழுகையை பற்றி செயலாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். மொத்தம் குர்ஆனில் 100க்கு மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் தொழுகையை வலியுறுத்துகிறார். சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பன். அல்லாஹ்வுடைய நண்பராகுவது லேசா? எப்படி நண்பனானார்? எவ்வளவு தியாகம் செய்தார்? ஹஜ்ஜுடைய மாதத்தில் அதிகமாக சேர்ப்பீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் உயர்ந்த அந்தத்தில் உள்ளவர்.
அபுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தகப்பன். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை, இப்ராஹிம் உங்களுடைய மனைவி ஹாஜரா இல்ல ஹாஜரையும் உங்களுடைய மகன், வரலாற்று ஆசிரியர்கள் தஃசீருடைய உலமாக்கள் அதிகமானவர்களுடைய கருத்தின்படி 83 வயதில் கிடைத்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரையும் மக்காவுடைய பள்ளத்தாக்கில் காபா இருக்கக்கூடிய இடத்தில் கொண்டு போய் விட்டு வாருங்கள். அப்பொழுது சகோதரர்களே, நீங்கள் இப்பொழுது காணக்கூடிய மக்காவில நீங்கள் இப்பொழுது பார்த்து கண் குடிரும் காபாவும் இல்லை, காபாவுடைய அஸ்திவாரம் மாத்திரம்தான் இருந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் காபாவும் சிதைந்திருந்தது. ஒரு மனிதன் கிடையாது, குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, உலகத்தில் யாருமே கிடையாது, யாருமே இல்லாத பாலைவனம், கட்டாந்தரை, மனிதனும் இல்லை, மிருகமும் இல்லை. அல்லாஹ் சொன்னான், கொண்டு போய் விடுங்கள். அல்லாஹ்வுடைய நண்பன் சொன்னால் செய்யாமல் இருப்பாரா? கொண்டு போனார், விட்டார். புகாரில் வருகிறது, மனைவி கூப்பிட்டா, யாரிடம் விட்டு செல்கிறீர்கள்? திரும்பி பார்க்கவில்லை. கேட்டார், இப்ராஹிம், அல்லாஹ் இப்படி செய்யுமாறு உங்களுக்கு சொன்னானா? தலையை ஆட்டினார். சொன்னார் ஹாஜர், அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், நீங்க போகலாம். எவ்வளோ கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், எவ்வளவு கவலையான நிலைமை, கல்வி எப்படி பதறும். நாங்க செய்வோமா? மனிதன் உள்ள காட்டில ஓய்விடுவோமா? அல்லாஹ் சொன்னா பொறவு பார்ப்போம். மனைவியை பாதுகாக்கிறதையா, குள்ளையை பாதுகாக்கிறதையா? யோசிப்போம். யோசிக்கவில்லை, விட்டு தள்ளி வந்து காபாவை நோக்கி அல்லாஹ்வுடன் கையேந்தி அவர் செய்த துஆவை அல்லாஹ் சூரத்துல் இப்ராஹிம் என்ற ஒரு சூறாவை இறக்கி கியாமத் நாள் வரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்ன சொன்னார்? சகோதரர்களே, ரப்பனா யா அல்லாஹ், நான் அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ, ஒரு புட்பூண்டு கூட இல்லாத, மனித சஞ்சாரம் இல்லாத ஒரு கட்டாந்தரை, ஒரு பள்ளத்தில் நான் இந்த மனைவியையும் இந்த பிள்ளையையும் நீ சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக விட்டு வந்திருக்கிறேன். சொல்லிட்டு என்ன சொல்லணும்? அங்க தண்ணீர் இல்ல, சாப்பாடும் இல்ல. யா அல்லாஹ், நல்ல தண்ணி கொடு, நல்ல சாப்பாடு கொடு, நல்ல மாளிகை ஒன்றை கட்டி கொடு, சொகுசாக அவர்களை வாழவை. கேட்டிருந்தால் அல்லாஹ் செய்திருப்பார். சொன்ன முதலாவது துவா, உலகத்தில் யாரெல்லாம் இந்த முஸ்லிம்கள் என்ற பெயரை வைத்துக் கொண்டு யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கொள்கையில் பொதுநோக்கு செய்கிறார்களோ இதை பார்த்தால் அவர்கள் திருந்த வேண்டும். என்ன துவா? ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத், யா அல்லாஹ் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மக்களாக அவர்களை ஆக்குவாயா. நடு பாலைவனத்தில் விட்டு கேட்ட துவா. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம், மூஸா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் முதலாவது அந்தஸ்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது அந்தஸ்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூணாவது அந்தஸ்து மூஸா அலைஹிஸ்ஸலாம். வரலாறு சாதாரண வரலாறு அல்ல, சாதாரண தைரியத்தாரி அல்ல. ஒவ்வொரு இஸ்லாமிய ஆண்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை போன்றிருக்கிறது. எப்படி சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல் நபிமார்களில் மூஸா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டார். குர்ஆன்ல அல்லாஹ் அவரை எவ்வளவு நேசித்தான். 136 இடங்களில் மூஸா என்ற திருநாமம் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். சூரத்துல் பக்கரா முதலாம் ஜுஸ்ல ஆரம்பிக்கிற மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர் சுஹூஃபி இப்ராஹீம வ மூஸா. 30ஆம் ஜுஸ்ல தான் முடியும். ஒரு உயர்ந்தவர், நபித்துவத்துக்கு முன்னால் ஃபிரௌனுடைய பயத்தால் எகிப்து நாட்டிலிருந்து மதியன் போய் வந்தார். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இடம் மதியன் சவுதியில் இருக்கிறது. இப்பொழுது நீங்க மதீனாவிலிருந்து ஒரு 400 கிலோமீட்டர் போனால் மதியனை பார்க்கலாம்.
மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹிஸ்டாரிக்கல் அடையாளங்களோடு இன்னும் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்ச காலம் 10 வருஷம் மதியன்ல கல்யாணம் முடித்து ஆடு மேய்த்து இப்ப தன்னுடைய குடும்பத்தை தாயை சந்திப்பதற்காக எகிப்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இருட்டு நேரம், தூர் சீனா மலை அடிவாரம், சாதாரண மலை அல்ல, இலங்கையில் உள்ள மலைகளை போல அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், பரக்கத்து நிறைந்த மலை. அல்லாஹுடைய கலாம் நேரடியாக இறங்கிய இடம், பரிசுத்தமான பள்ளத்தாக்கு. ஜோர்டானுடைய, சவுதியுடைய, இஜிப்டுடைய 3 நாட்டுடைய போர்டர்கள் இருக்குது. போனா பார்க்கலாம். வாரார் தூரத்தில் நெருப்பு பட்டது. சொன்னார் மனைவியிடம், கொஞ்சம் இருங்க, போய் வெளிச்சம் எடுத்துட்டு வாரேன் அல்லது வழியை கேட்டு விட்டு வாரேன். வந்து பார்த்தா நெருப்பு, புதனமான ஒரு நெருப்பு, வெளிச்சம், ஆனால் சூடு இல்லை. கிட்ட வந்தால் யாரோ அழைக்கும் சத்தம். யாரோ அழைக்கிறார். அழைத்தது யார் தெரியவில்லை, ஆனால் அழைத்தது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். فلما أتاها نودي يا موسى. அவர் வந்த நேரம் தூர் சீனா மலைக்கு நாங்கள் கூப்பிட்டோம், ஏ மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் செய்த பயான், இந்த மிம்பரில் நாங்கள் செய்யும் பயான் அல்ல. உலகத்தில் 3வது சிறந்த நபிக்கு, உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரிக்கும் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்த முதலாவது பயான். கல்வியிடுங்கள் சகோதரர்களே. இன்னி அனா ரப்புக். கூப்பிட்டு சொன்னான், மூசா யாரும் கூப்பிடல, உங்களோட ரப்பு அல்லாஹ், நான் தான் கூப்பிடுறேன். நீங்க பரிசுத்தமான பள்ளத்தாக்கில் இருக்கிறேன். நாங்கள் உங்களை நபியாக செலக்ட் பண்ணிவிட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிராஜுவேஷன் நடந்த இடம் தூர் சீனா மலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கிராஜுவேஷன் நடந்தது, பட்டமளிப்பு விழா நடந்தது, நபி பட்டம். ஹிரா குகை மலைகளில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ் சொன்ன செருப்ப கலந்திடுவாங்க பரிசுத்தமான பள்ளத்தாக்கு. இன்னனி அனல்லாஹ், நான் மட்டும்தான் அல்லாஹ். ஒவ்வொரு முஸ்லிமும் பேச வேண்டிய வார்த்தை, ஒவ்வொரு நபியுடைய வாய்ப்பும் பேச வேண்டிய வார்த்தை. உலகத்தில் முதலாவது நம்முடைய கடமை முழு உலகத்துக்கும் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துவது. லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வணக்கத்துக்கு தகுதியான கடவுள் யாரும் கிடையாது. என்னை மாத்திரம் வணங்கு. 3வது அல்லாஹ் சொன்னார், என்ன மட்டும் நான் கடவுளாக ஏற்றுக்கொள்ளணும். 2வது விஷயம், என்னை தொழ வேண்டும். சாத்து சொல்ல முடியாது சகோதரர்களே. தொழுகையுடைய விடயத்தில் யாருக்கும் சாத்து சொல்ல முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அற்புத படைப்பு. ஒவ்வொரு வசனமாக ஓடி செல்வதற்கு நேரம் கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் அவருடைய அற்புதத்தை பேசுகிறார். ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் பிறந்தவர் முதலாவது. 2வது குழந்தை பருவத்தில் பால் குடிக்கும் போது பேசியவர். 3வது குஷ்டரோகத்தை கையால் குணப்படுத்துவார். 4வது கண்கள் குருடானவரை கையை வைத்து பார்வையை கொடுப்பார். 5வது சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லும் அற்புதம். ஹதீஸும் அல்ல, புகாரியும் அல்ல, முஸ்லிம் அல்ல, குர்ஆன். அல்லாஹ் சொல்றேன், ஒரு ஜனாசாவை பார்த்து எழுந்துட்டா ஜனாசா எழுந்து நிற்கும். எப்படி அல்லாஹ் உதவி, எப்படி அல்லாஹ் தொடர்பு. பிறந்த உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்த பயானை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பேசினாரே முதலாவது வார்த்தை என்ன சகோதரர்களே? கல்வியிலிருந்து நிறையலாம். தொழில், துறவு, வட்டம், பதவி, ஆட்சி, அதிகாரம், அரசியல், கடை எல்லாம் ஒன்றும் உங்களுக்கு வராது. அல்லாஹ்வை பற்றி பேசிய ஒவ்வொரு வார்த்தை
அல்லாஹ்வுடைய தீனுக்காக பேசிய ஒவ்வொரு வார்த்தை உங்களை பரம்பரையில் வாழ வைக்கும். உங்க பரம்பரையை அல்லாஹ் காப்பாற்றுவான். அவனுடைய தீனை நீங்கள் காப்பாற்றினால், அவன் கடமையை நீங்க பாதுகாத்தால். சகோதரர்களே, உள்ளே பெற்றுட்டாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். பெற்றுட்டு பார்த்தா என்ன பதில் சொல்லு? திருமண முடியல, ஒரு ஆணுடைய தொடர் முடியல, ஊருக்கே தெரியும், பலஸ்தீனுக்கே தெரியும். அவனோட குடும்பம் வாழ்ந்தது அக்கால ஜெருசலத்துல எல்லாருக்கும் தெரியும். கல்யாணம் முடிக்காதவ பிள்ளையோட போனா என்ன சொல்லுவான்? நான் என்ன சொல்றேன், நீ ஒன்றும் சொல்ல தேவை, நீ நோன்பு மௌன விரதம் என்று சொல்லி அடுத்தத நாம் பார்த்துக் கொள்வோம். போனா பிள்ளையோட யூதன் எல்லாம் தோன்றுட்டான். யூதன் அநியாயக்காரன் எல்லாம் சுத்தியாச்சு. எப்போதோ கெட்ட ஒரு வேலை செஞ்சுட்டு வந்திருக்காய். உங்க உமா நல்லவர், உங்க வாப்பா நல்லவர், உங்க குடும்பத்துல வந்த ஆர்வம் நல்லவர், இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் பேசவில்லை. குழந்தையை நோக்கி பால் குடித்துக் கொண்டிருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி தன்னுடைய விரலை காட்டினார். சிரித்தான் யூதன். என்ன ஜோக்காயும் விளையாடுறியா? கையில் இருக்கிற பச்சை பிள்ளையோட நாங்க எப்படி பேசுறோம்? தனி வாய் பிறந்தா ஈசா அலைஹிஸ்ஸலாம் நான் தான் அல்லாஹ்வுடைய அடிமை. யாரெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தெய்வமா வணங்குறானோ அவனுக்கு முதலாவது அடி சொல்லுங்க, போய் சொல்லுங்க. நாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பிய மக்கள் தான். அவன் சொன்ன முதலாவது வார்த்தை நான் கடவுள் அல்ல, நான் அடிமை. இரண்டாவது விஷயம் எனக்கு அல்லாஹ் இன்ஜீல் வேதத்தை தந்து விட்டான். மூணாவது என்னை அல்லாஹ் நபியாக ஆக்கிவிட்டான். நாலாவது நான் எங்கே போனாலும் பரக்கத்துக்குரியவனாக என்னை ஆக்கிவிட்டான். சகோதரர்களே, கடைசியாக பேசி முடித்த பயான் என்ன தெரியுமா? நீங்கள் உயிரோடு வாழும் காலம் வரைக்கும் தொழுகையை விடுவதற்கு என்ற அனுமதியும் கிடையாது. தொழணும், நீங்க தொழணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச பயான் உங்களுக்கு செஞ்ச பயான். நீங்கள் நோயாளியாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். உடல்ல சக்தி இருக்க வேண்டும், கையில பணம் இருக்கும். ரெண்டு இருந்தால் தான் ஹஜ் கடமை. ஜகாத், ஜகாத் பணம் இருந்தால் தான் கடமை. நோன்பு உடம்புல சக்தி இருந்தால் தான் கடமை. ஆனால் சகோதரர்களே, நீங்கள் கையில் இல்லாமல் இருக்கலாம், கொள்கையை விட முடியாது. கால் இல்லாமல் இருக்கலாம், கொள்கையை விட முடியாது. ரெண்டு கையோ ரெண்டு காலும் இல்லாமல் இருக்கலாம், கொள்கையை விட முடியாது. வானத்தில் பறக்கலாம், கொள்கையை விட முடியாது. கப்பலில் மிதக்கலாம், கொள்கையை விட முடியாது. சக்கராத்து வரைக்கும், தொண்டை குடிக்கு ரோகு வரும் வரைக்கும் படுத்த படுக்கையாக இருந்தாலும் உங்களுக்கு புத்தி இருந்ததென்றால், சுய நினைவு இருந்ததென்றால், தொழுகையை விடுவதற்கு மாற்றத்தில் எந்த அனுமதியும் கிடையாது. சகோதரர்களே, இந்த நிலைமை அப்படியா இருக்கிறது? நிலைமை அப்படியா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்தான் பெரியவன், அல்லாஹ்தான் பெரியவன். இவர் சொல்றார், இல்ல இல்ல, என்னுடைய வியாபாரம் தான் தெரியும், என்னுடைய தொழில் தான் தெரியும், என்னுடைய வேலை தான் தெரியும், அல்லாஹ் குறைய பார்ப்போம். ஏமாந்து விடாதீர்கள் சகோதரர்களே. எந்த காரணத்தையும் அல்லாஹ் தொழுகையுடைய விடயத்தில் எக்ஸெப்ட் பண்ணவே மாட்டான். திருமிதி, கபராணி, சில வார்த்தை மாற்றங்களோடு வருகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாத்து. சொன்னார்கள், கியாமத்துடைய நாளையில்
அல்லாஹ் எல்லாரையும் எழுப்பாட்டுவானா இல்லையா? எழுப்பாட்டுவான், எழுப்பாட்டியே தீருவான். நீ ஓடிருப்பீங்க சூரத்திற்கா அல்லாஹ் சொல்றான், ஒருத்தரையும் விட மாட்டேன் நான். இங்க தப்பலாம், அங்கே யாராலும் தப்ப முடியாது. இங்கே எழுப்பாட்ட போறான் சகோதரர்களே. பலஸ்தீன பூமி, ஷாம் தேசம், அருகு ஷாம், அருகுல் மஹ்ஷரி வல் மன்சர், ரவாஹ் இப்னு மாஜா. சகோதரர்களே, ஷாம் தேசம், பலஸ்தீன், லிபியா, பலஸ்தீன், லெபனான், ஜோர்டான், சிரியா, இந்த 4 நாடுகளையும் சேர்த்துதான் அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தை உருவாக்குவார். எப்படி உருவாக்குவான்? அவன் எப்படியும் உருவாக்குவான், எப்படியும் உருவாக்குவான். அது நமக்கு தேவை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா நாங்க நம்புவோம். சகோதரர்களே, அதை எப்படி மாற்றுவான்? சகோதரர்களே, பின்னால் மலை, முன்னால் பள்ளம், இங்கே கட்டிடம், அங்கே காப்ப. அல்லாஹ் சொல்றான், முழு பூமியும் முழு மக்ஷரும் சம கரையாக அல்லாஹ் மாற்றுவான். கசீசத்தின் நகி, ரொட்டி மாறி இருக்குமா? ரொட்டி மாறி கலர். அதையும் சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பைபா அலா அர்தின் பைபா அஃப்ரா, சிவப்பும் வெள்ளையும் கலந்த நிறம், ரெட் அண்ட் ஒயிட், சிவப்பும் வெள்ளையும் கலந்த பூமி எழுப்பாட்ட போறான். சகோதரர்களே, எல்லாரும் பார்ப்போம். மிம்பர்ல மொத்துபாவினவரும் பார்ப்பார், கீழிருந்து கேட்கவரும் பார்ப்பார், சும்மாவுக்கு வராதவரும் பார்ப்பார். எழுப்பி நிப்பாட்டி எப்படி எழுப்பாட்டுவார்? இங்க எத்தனை தரம், ஹாபிகள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், வியாபாரி, ஏழை, பணக்காரன், எம்ப்ளாயி. அல்லாஹ் சொன்னா, நீ யாரா இருக்கலாம், யாரா இருக்கலாம். 3 கேட்டகரியில தான் எழும்போம். முதலாவது காலில் செருப்பிரிக்க, காலில் செருப்பிரிக்காதீங்க. உலகத்தில் எவ்வளவு விலை கொடுத்து செருப்பு போட்டிருக்கலாம். உடம்பி ஒரு ஒட்டு துணி இருக்காது. 3வது ஊர்லன் கத்னா செய்யப்பட்டிருக்காது. எழுப்பி நிப்பாட்டிட்டு அல்லாஹ் கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி, அஸ்ஸலா, நீ தொழுவியா? உன்னுடைய தொழுகை பாசா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபைன் ஸலஹத், தொழுகையில பாசாகினா ஸலஹத் அமலி, எல்லாம் பாஸ், எல்லாம் பாஸ். வைன் ஃபஸதத், தொழுகையில ஃபெயிலா, எல்லாம் ஃபெயில். சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தியுங்கள். இன்று நான் ஜனாதாவாகி, என்னை குளிப்பாட்டி, என்னை கபன் செய்து, என்னை கபருக்குள் வைத்து, கியாமத்துடைய நாள் வந்து என்னை எழுப்பாட்டி உன்னுடைய தொழுகையை பற்றி சொல் என்று அல்லாஹ் சொன்னால், அல்லாஹ் இந்த தொழுகண்டா பாஸ். தைரியம் இருக்கிறதா? தைரியம் இருக்கிறதா? சகோதரர்களே, எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும், நான் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த ரபியுடைய அவ்வல் மாதம் கல்விக்கு எடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்கள். பிறப்பை நினைத்து எவ்வளவு கொண்டாட்டம், எவ்வளவு சந்தோஷம். முஸ்லிம் சந்தோஷப்படத்தான் வேண்டும். ஆனால் அந்த நபியுடைய வாழ்க்கை, சுன்னத்து, பருவு, தொழுகை, இதை யார் பார்த்தது? தக்பீரை கட்டினால் அவர்களுடைய தொழுகையுடைய அழகு. சகோதரர்களே, கடைசி நாள், கடைசி கட்டம், ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு, 10ஆம் ஆண்டு, 11ஆம் ஆண்டு, சஃபர் மாதம் 29ஆம் தேதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மரண நோய் ஆரம்பமானது. தலைவலிதான் முதலாவது வந்த நோய், தலைவலி. ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அதே நாள் இந்த உலகத்தை விட்டு போனார்கள். சகோதரர்களே, திங்கட்கிழமை மௌத்தா போறாங்க. வியாழக்கிழமை, அதாவது திங்கள் மௌத்து, ஞாயிறு, சனி, வெள்ளி, வியாழன்
மௌத்தாவதற்கு 3 நாள் தான் இருக்கிறது. 3 நாள். அன்று வரை இஷா தொழுகை வரை அந்த மஸ்ஜிது நபவியில் இமாமாக நின்று முழு சஹாபாக்களுக்கும் தொழுகை நடத்திய தலைவர். இஷாவுடைய நேரம் அதான் சொல்லப்பட்டு விட்டது. சஹீஹுல் புகாரியில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கத்தில் இருக்கிறார்கள். மயக்கம், எழும்ப முடியவில்லை. பாங்கு சொல்லி இகாமத்துடைய நேரம் எல்லாம் தாண்டி சஹாபாக்கள் சிலைகளை போல அசையாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்திருக்கிறார்கள். தலத்தலப்பெல்லாம் இல்லை, இமாம காணல, இங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதிர்பார்க்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. மயக்கத்தில் இருந்த நபிகள் நாயகம், நற்குணத்தின் தாயகம் எழும்பி தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்டார்கள், யா ஆயிஷா, ஏ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அஸல்லன்னா. சஹாபாக்கள் தொழுதுட்டாங்களா? அவங்க நினைச்சாங்க நான் வரலன்னு அவங்க தொழுதிருப்பாங்க. சொல்லுவார்களா சகோதரர்கள்? தன்னுடைய நபிகள் நாயகம் மௌத்தானதற்கு பின்னால் இந்த உலகத்தை பார்க்க கூடாது என்று பார்வையை பறிக்க சொல்லி துஆ செய்தவர்கள் சஹாபா. சொல்லுவாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் வஹும் யன்தபிரூனக், அவர்கள் எங்கே சொல்வது, நீங்க வருவீங்க தொழுவிப்பீங்க எதிர்பார்த்திருக்கிறார்கள் நாயகம். அப்படியா? உடனே சொல்லுங்க, எனக்கு தான் வரையலாம், வேற யாராவது தொழுவிக்க சொல்லுங்க. என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய தோழர்களுக்கு நான் ஜமாத்தாக தொழில் செய்ய வேண்டும் என்பதற்காக. சின்ன நோய், சின்ன காய்ச்சல், சின்ன தலைவலி, சுகருக்கு 4 கப் இருந்தது 2 கப் ஆயிடுச்சு, 6 கப்பா இருந்தது 3 கப் ஆயிடுச்சு. ஏன்? மாச்சல், சோம்பரம், சின்ன தலைவலி. வீட்டில சொல்லிருக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே எழும்பினார்கள், ஆயிஷா தண்ணியை கொண்டு வா, நான் உது செய்யணும், இந்த மக்களுக்கு சொல்லிக்கோம். உது செய்தார்கள் சகோதரர்களே. எழும்பினார்கள், எழும்பி நிற்க முடியவில்லை, மயங்கி கீழே விழுந்து விட்டார். திரும்ப மயக்கம். சஹாபாக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். முழித்து கேட்டார்கள், ஆயிஷா சொல்லிட்டாங்களா? இல்லையா ரசூலல்லாஹ், நீங்க வருவீங்க என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார். தண்ணியை நான் உது செய்யலாம், இந்த மக்களுக்கு போய் தெரிவிக்கணும். உது செய்தால் சகோதரர்களே திரும்பவும் மயக்கம், விழுந்துட்டார். 3வது தரம் அதே மாதிரி மயக்கம். 4வது தரம் சொன்னான், ஆயிஷா என்னால் சொல்லிக்க செய்வதற்கு இயலாமல் இருக்கிறேன், முரு அபா பக்ரின் பல்லுசல்லினா, பாப்பாட்டு சொல்லுங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுங்க, மக்களுக்கு இமாமாக என்று கொள்கை நடத்தட்டும். சகோதரர்களே, ஆயிஷா அம்மா சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், இன்னஹு ரஜுலுன் பஸ்ஸா, அவர் குர்ஆன் ஓதினாலே அழுதுருவார், நீங்க நின்ற முஸல்லாவில் நின்று அவர் கொள்கை நடத்துவார். உமர்கிட்ட சொல்லுங்களே ரலியல்லாஹு அன்ஹு, தைரியசாலி. அபூபக்கர் தான் சொல்லிக்கிறது. சகோதரர்களே, அன்றிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகும் வரைக்கும் 17 வக்துகள் இமாமாக நின்று கொள்கை நடத்தினார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. ஆனால் கடைசி பயான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய போர்வையை தூக்கி வீசிவிட்டு இந்த சமூகத்தை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஸ்ஸலாம் அஸ்ஸலாம், ஏ மக்களே, ஏ முஸ்லிம்களே, தொழுகையை விட்டு விடாதீர்கள், தொழுகையை விட்டு விடாதீர்கள், விட்டுவிட்டு அல்லாஹ்விடம் மாற்றிக்கொள்ளாதீர்கள், தாங்க மாட்டீர்கள். சகோதரர்களே, அல்லாஹ் குறித்த நாடினால் நம்மால் தாங்க முடியாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார்? நாங்களும் எத்தனையோ சஹாபாக்கள் வரலாறுகளை திரட்டினோம். ஆனால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல் உலகத்தில் சாதித்த ஒருவரை நீங்கள் காண முடியும். 2வது இஸ்லாத்துக்கு வரல அவர் இஸ்லாத்துக்கு வந்தது 40வதாக இஸ்லாத்துக்கு வந்து அத்துணை பேரையும் பின்னுக்கு தள்ளி 2வது அந்தஸ்தை அடைந்தார். என்ன சாதித்தார்? பணம் இருந்ததா, பட்டம் இருந்ததா, பெரிய படை இருந்ததா? எதுவும் இல்லை சகோதரர்களே, எதுவும் இல்லை. மதீனாவுக்கு சென்றவர்கள் இருக்கிறீர்கள், எங்கேயாவது ஹலீஃபா உமருடைய மாளிகையில் கண்டிருக்கிறீர்களா?
அடுப்பதற்கு ஒழுங்கான தலவாணி கூட இல்லை. ஆனால் அவர் சாதித்த சாதனை 22 லட்சம் சதுர மைல் கிலோமீட்டர். மக்காவுல இருந்து மதீனாவுல இருந்து ரஷ்யாவுக்கு இஸ்லாம். ஆகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? உலக வரலாறு இமாம்கள் எழுதுறாங்க, உலமா சொல்லிக்கலாம் கேளுங்க. அவங்களோட வரலாறு இல்லாத தாரீக் கிதாபே சீர் அலாமின் நுபலா, அல் காமில் ஃபி தாரீக், அல் பிதாயா வன் நிஹாயா, வஃபாயாத்துல் அய்யான், ஷஜராத்துல் தஹப், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரில் மாத்திரம் ஆயிரக்கணக்கில் கிதாபுகளை உலமாக்கள் எழுதியிருக்கிறார். என்ன சாதனை தெரியுமா? 5000 பள்ளி கட்டியிருக்கிறார். 5000 பள்ளி. நம்முடைய எவ்வளவு பெரிய ஆட்சியாரும் ஒரு 50 பள்ளி கட்டினவங்க இங்க கிடையாது. 5000 பள்ளி தன்னுடைய வரலாறு சாதனை. சகோதரர்களே, இஸ்லாத்தில் முஸ்லீம்கள் மாத்திரமல்ல அந்நியர்களும் புகழ்ந்த தலைவர். சக்கராத்துடைய நேரம், சுபஹு தொழுகை, மஸ்ஜிது நபவி, இது போன்ற பெரும் பெரும் அலங்கார விளக்குகள் எல்லாம் அப்பொழுது இருக்கவில்லை. இருக்கு சுபஹுடைய நேரம், ஏதோ ஒரு மூலையில் ஒரு சின்ன விளக்கு. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இமாமாக நின்று தொழுகை நடத்தி கொண்டிருந்த நேரம். சகோதரர்களே, முதலாவது ரக்காத் முடிந்து இரண்டாவது ரக்காத்தில் வகான அம்ருல்லாஹி கதரம் மக்தூரா, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடந்தே தீரும் என்று அவர் ஓடின ஓடல். முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை அபூ லுஅ்லு ஃபைரோஸ் என்பவன் ஒரு கத்தியை வைத்திருந்தான். நடுவில் குடி போட்ட கத்தி, 2 பக்கமும் கூரான கத்தி. சகோதரர்களே, நஞ்சில் ஊற போட்டு வைத்திருந்த கத்தி, விஷத்தை தேய்த்த கத்தி. துத்தினான் வந்து. சகோதரர்களே, குடல் அறுபட்டது. மயங்கி கீழே விழுந்தார்கள். சஹாபாக்கள் அவனை பிடித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்த்து 6 சஹாபாக்களை கொலை செய்தார். கடைசியாக பிடிபட்டான். அவன் தன்னை தானே குத்திக் கொண்டு செத்து விட்டார். இந்த ஹலீஃபா தொழுகையில முதலாவது ரக்காத் தொழுதவர், 2வது ரக்காத்தில மயக்கம், கொண்டு முடிக்கல. அப்படியே மஸ்ஜிது நபவி எல்லாம் ரத்தம் தூக்கி கொண்டு போனார்கள். கலீஃபாவை வீட்டில் வைத்தார்கள். டாக்டர் வந்தார், வைத்தியர் வந்தார், மருந்து குடிப்பாட்டினார். ஆனால் குடிப்பாட்டிய மருந்து வயிற்றுடைய ஓட்டையால் வெளியே வந்தது. சொன்னார், கலீஃபாவை காப்பாற்ற முடியாது, ஜனாதிபதியை காப்பாற்ற முடியாது. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மதீனா அன்றைய நாள் தன்னுடைய சொந்த குழந்தை மௌத்தாகினால் எப்படி அழுவார்களோ அதே போல முழு மதீனாவும் அழுவது. ஏன்? இந்த உலகத்தில் நபியுடைய வாழ்க்கையை அச்சாக பின்பற்றி நீளமான ஆட்சி செலுத்திய தலைவர் கிடைக்காத சகோதரர்களே, உலகம் அழியும் வரைக்கும் வரமாட்டார்கள். அப்படி தலைவர்கள். முழிப்பு வந்தது. 2 நாள் தான் வாழ்ந்தாங்க. முழிப்பு வந்தது. உடனே முழிப்பு வந்ததோட எந்த மனைவி, எந்த புள்ள, எந்த ஆட்சி, எந்த மகனை கூப்பிடுங்க, 2வது கலீஃபாவா ஆக்க போறேன் கேட்டார்கள். சஹாபாக்களை பார்த்து, அசல்லைத்து, நான் தொழுது கொண்டிருக்கும் போதுதானே இப்படி ஒரு நிலைமை நடந்தது, நான் தொழுது முடித்தேனா? இதை கேட்டும் திருந்தாதவர்கள், இதை கேட்டும் தொழுகையை கையில் எடுக்காதவர்கள் சகோதரர்களே, எதை கேட்டு எடுப்பார்கள்? சொன்னாங்க சஹாபாக்கள், பக்கியத் அலைக்க ரக்கா, கலீஃபா நீங்கள் ஒரே ஒரு ரக்காத் தான் தொழுவீர்கள், 2வது ரக்காத் தொழவில்லை, அதற்குள் அவன் உங்களை குத்தி விட்டார். சகோதரர்களே, நினைத்திருந்தால் உட்கார்ந்து தொழுதிருக்கலாம், படித்துக் கொண்டு தொழுதிருக்கலாம், கதிரையில் அமர்ந்து தொழுதிருக்கலாம். ஆனால் எழும்பி நின்று தக்பீர் கட்டினார். அதே போல் மயங்கி கீழே விழுந்தார். 3 தரம் அப்படி நடந்தது. 4வது தரம் ரத்தம் வழிய நின்று தொழுது முடித்து விட்டு சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஆனனி அலா ஸலாத்தி, எனக்கு தொழுது முடிக்க உதவி செய்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சிந்தியுங்கள் சகோதரர்களே, சிந்தியுங்கள்.
இன்றைக்கு நிறைய பேர் இயலாதவர்கள் யாரும் மனம் நோகக்கூடாது. நான் எல்லாரையும் சொல்லவில்லை. இயலாதவர்களுக்கு புத்துவத்துல உட்கார்ந்து கொள்வதற்கு அனுமதி இருக்குது, மார்க்கம் கொடுத்திருக்குது. ஆனா அதுக்கென்று சில சரீரத்துடைய வரையறை இருக்குது. யாரு ஒரு சிலர் நல்லா நடந்து வராங்க, ஆனால் பரவான தொழுகைக்கு உட்கார்ந்து தக்பீர் கட்டுறார். இவர் தொழுக கூடாது. எழும்பி நிற்க முடியுமானவர் பரவான தொழுகைக்கு எழும்பித்தான் தக்பீர் கட்டும். அதுக்கு பின்னாலதான் அவர் வேலாட்டி புத்தகத்தை உட்காரலாம். யாருக்கு நிக்க இயலாது ஆனா சுஜூது செய்யலாம் நிலத்தில, அப்படியானவர் புத்துவத்தில் உட்கார்ந்து சுஜூது செய்ய இயலாது. பரவான தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. சாதாரணமான விஷயம் அல்ல தொழுகை. ஆகையால் சகோதரர்களே, கல்வி எடுப்போம். இந்த தொழுகை சட்டங்கள் ரொம்ப பாரமானது. ஒரு சட்டத்தை நான் இந்த இடத்தில் அமானியமாக எட்டி வைக்க விரும்புகிறேன். சில நேரம் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், ஆனால் இந்த அத்துலகமை உலமாக்கள் தலைந்து வந்த உலமாக்களை சுமந்தோர் போய் கேட்டு பாருங்க. தகுதியான உலமாக்களை மதரசாக்களை அணுகி ஒருவர் பருவ வயதை அடைந்து தொழாமல் இருந்தால், உதாரணமா 15 வயசுல தொழுக கடல் நல்லா விளங்கணும், குழம்பப்பட தகுதியான உலமாக்கள் இருக்கிறார். ஆண்கள் மதரசாவும் இருக்குது, சிறப்பான பெண்கள் மதரசாவும் இருக்குது. போய் கேளுங்க, நான் சொல்ற பொய் என்றார். 15 வயதில் தொழுகை கடமை. ஆனால் இவர் சொல்ல ஆரம்பிச்சது 30 வயசுல. பாருங்க, 30 வயசு 15 வருடமாக இவர் தொழவில்லை. பரவான தொழுகை. இவர் என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? மவுத்து வரைக்கும் இவர் வீணாக்கிய தொழுகைகளை நீக்க வேண்டும். இது இஸ்லாமிய புகாக்களில் இருக்கும் சட்டத்தில். தொழுகைக்கு காரணம் சொல்லுகிறார். நீங்க பேசி அது எப்படி அப்பா தொழுவது 15 வருஷம் விட்டது. இப்படி தொழாம இருந்தவருக்கு துஹா அவருக்கு சுன்னத்து கிடையாது. அவருக்கு தகஜத்தோ முன்பின் சுன்னத்தோ, நீங்க முகருக்கு வாரீங்களா, முன்னால ஒரு முகர சொல்லுங்க, பின்னால ஒரு முகர சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ கெஸ் பண்ணியாவது, சும்மா கணக்கு போட்டாவது இந்த தொழுகையை நீக்க வேண்டும். இப்படி பயங்கரமானது என்றால் இப்ப நாங்க தொழுகையை விட்டா சகோதரர்களே, எங்க நிலைமை என்ன? நிலைமை என்ன? சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், தொழாதவர்களுக்கு அல்ல, தொழுகையை வீணாக்கியவர்களுக்கு இருக்கக்கூடிய நரகம் என்ற நரகம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகமே அந்த நரகத்தை இருந்து பாதுகாத்துள்ளது. தொழுகையை விடக்கூடியவர்கள் சகோதரர்களே, சொல்லுங்கள், போய் தைரியம் இருந்தால் ஒரு நிமிடம் தைரியமான ஆணாக இருந்தால் நரக நெருப்பை நாங்க தேவையில்லை. ஒரு நிமிடம் மெழுகு விரியில் உண்ட விரலவை ஏழும் வெப்பாரா சகோதரர்களே? அப்ப எப்படி நரகத்தை தாங்க போறார்? எப்படி தாங்குவார் நரகத்தை? இது பயங்கரமூட்டுவது, பயமூட்டுவது அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவலை என்ன தெரியுமா? உண்மையான சுன்னத்தை இந்த உம்மத்துடைய கவலை. என்னுடைய சமுதாயத்தில் யாரும் நரகம் போய்விடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய உயிருக்குயிரான மனைவியை பார்த்து விபச்சாரி என்று சொன்னவன் அப்துல்லா பின் உபை பின் சலூல், அவனுக்கு ஜனாதா சொல்லிக்க வந்தான். நான் சொல்லிச்சாரால் அல்லாஹ் மன்னிக்கட்டும். அதே கவலை நபியுடைய வாரிசுகள் நாங்கள் உலமாக்கள் சகோதரர்களை சுமக்க வேண்டியது எங்களுடைய கடமை. இது இலங்கையிலே முன்மாதிரியாக பேசப்படும் ஊர். 100% தொழுகையாளிகள் உள்ள மகல்லாவை சுமந்தவர், உலமாக்கள் தாயிகள் நிறைந்து வாழக்கூடியவர். தாவத்தை தவிர வேறு எதற்கும் இடம் பாடு இன்று வரை வரவும் இல்லை, இதற்கு பின்னால் வரவும் கூட. வேறு இடங்களில் குறைந்தாலும் தொழுகையுடைய வீதம் சற்று யோசிக்கலாம். ஆனால் சகோதரர்களே, இந்த அத்துழுகமையில் தொழுகையாளர்களுடைய எண்ணிக்கை குறைந்துவிட்டது என்ற செய்தி வரக்கூட. ஆகையால் எனக்கு மிகவும் முகப்பத்துக்குரியவர்கள் அதிகமானவர்கள் இருக்கக்கூடிய ஊர். பொதுவாக எல்லாருமே தெரியும்.
அந்த அன்பில் சொல்கிறேன், அல்லாஹ்வுக்காக வாலிபர்களை குறிப்பாக சொல்கிறேன், நீங்க தான் அதிகமாகவே தச்சாக இருக்கிறீங்க. பொழுதுடைய விஷயத்துல விளையாடுறாரு, பொழுதுற விஷயத்துல விளையாடாதீங்க. நரகத்தை தாங்க முடியாது. இபாதத்துடைய விஷயம், தாவத்துடைய விஷயம் முன்னேற்றம் உண்டாக வேண்டுமே தவிர பின்னேற்றம் உண்டாகக்கூடாது, பின்னேற்றம் உண்டாகக்கூடாது. வியாபாரத்துடைய விஷயம் குறிப்பாக சொல்ல போனா ஈடு வைத்த தங்கங்களை கலக்கி எடுக்கக்கூடிய விஷயம், இதில் பல பிரச்சனைக்குரிய மக்களாக இருக்கிறது. தகுதியான உலமாக்கள் இருக்கிறாங்க. இந்த சப்ஜெக்ட்ல அது இல்லை, நான் பேசல. உடைய வியாபாரங்களை ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள். சிறந்த மக்கள் வாழக்கூடிய ஊர் இது. 24 மணித்தியாலமும் இந்த ஊரிலிருந்து நல்லமல்கள் வானத்தை நோக்கி உயர்த்தப்பட வேண்டும் என்ற பாடுபடும் மக்கள் வாழும் ஊர் இது. வியாபாரத்தை ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் மாத்திரமல்ல, தொழிலில் வியாபாரத்தில் ஹராம் கலந்து விட்டால் உங்களோட மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தார் எல்லாருக்காகவும் நீங்கள் அல்லாஹ்விடம் ஜவாப் சொல்ல வேண்டும், பதில் சொல்ல வேண்டும். நாளைக்கு கண்ண மூடினால் பணம் காசு வராது சகோதரர்களே. உலகத்தில் நீங்கள் அல்லாஹ்வுக்காக கொடுத்த காலங்கள், அல்லாஹ்வுக்காக செய்த தியாகங்கள், குறிப்பாக வாலிபர்களிடம் நான் திரும்பவும் கேட்டுக் கொள்கிறேன், தயவு செய்து இந்த மொபைல் போன ஒரு பக்கம் போய் எங்க பார்த்தாலும் இந்த ஊர்ல இபாதத்துகள், அமல்கள், போதை வச்சுகள் உருவாகுவதற்குரிய அடிப்படை காரணம் இந்த மொபைல். நீங்க பாதிக்கிறது இல்லையா? என்ன கேட்பாங்க வந்து, நீங்க பாதிக்கிறது இல்லையா? பாருங்க, மொபைல் போன் இல்லாம யாரும் இல்லை. அதை நோக்கமாக ஆக்காதீங்க. 24 மணித்தியாலம் 2 போன வச்சுக்கிருக்கான். ஒன்று சார்ஜில முடிஞ்சு மவுத்தா போய் அடுத்தது இருக்கு. அது என்ன உடு என்ன உடு என்ன உடு, அதுவே தானா செத்து போனதுக்கு பின்னால 3 மணிக்கு நல்லடியாக எழுந்தி தக்பீர் கற்ற நேரத்தில் தான் இவர் தூங்குறார். இவருக்கு எப்படி தஹஜ்ஜத், இவருக்கு எப்படி சுபஹ் ஜமாத் கிடைக்கும்? அண்ணா இன்னா சூரிய உதிக்க போது எழுந்தி அருள் மஸ்ஜில தக்பீரை கட்டிட்டு திரும்ப விழுந்தாச்சு. ஆரைய மாத்திர சகோதரர்களே, படைத்தவனை விட, செத்த தாயை விட, தகப்பனை விட, மனைவியை விட போன் முக்கியமாகிவிட்டதா? மொபைல் முக்கியமா? சகோதரர்களே, மனைவி இல்லாமல் இருப்பார்கள், குழந்தைகள் இல்லாமல் இருப்பார்கள், தாய் இல்லாமல் இருப்பார்கள், ஆனா போன் இல்லாம மாற்றம் இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு எல்லாருடைய வாழ்க்கையில் கலந்த ஒரு முசீபத்தாக இந்த போன் மாறிவிட்டது. ஆகையால் எதையும் துனியாவுடைய நோக்கங்களை, தேவைகளை நோக்கமாக ஆக்காதீர்கள். ஒன்றை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் இது. துனியாவை விட்டு தூரமாகி வாழ்ந்த தலைவர். சகோதரர்களே, கல்வியில் அல்லாஹ்வை எடுங்கள். உங்களுடைய ஊருடைய ஒற்றுமையை பாதுகாருங்கள். தஅவத் மவுத் வரைக்கும், கியாமத் வரைக்கும் பேசப்படும் ஊராக அல்ல, அல்லாஹ்விடம் பேசப்படும் ஊராக இதை பாதுகாருங்கள். தொழுகையாளர்களுடைய விஷயத்தை பாதுகாருங்க, வாலிபர்களை பாதுகாருங்க. துனியா காணாவா கிடைக்கும். கடல்ல தண்ணி போகும், கடல்ல தண்ணி இருக்கும். கப்பல் செய்வதற்கு தண்ணி தேவை, ஊர் தேவை, வாசல் தேவை, வாகனம் தேவை, தொழில் தேவை, போன் தேவை, மனைவி தேவை, எல்லாம் தேவை. நாங்க சொல்லல சாரத்தை கட்டிக்கிட்டு, சாஸ்திர சுத்திக்கிட்டு 24 மணிக்காலம் பள்ளியில வந்து உட்காருங்க சொல்லல, மாற்றம் சொல்லல. ஆனால் என்றைக்கு கப்பல் போகக்கூடிய தண்ணீர் கப்பலுக்குள் வர ஆரம்பிக்குமோ அதுதான் கப்பலுடைய கடைசி நாள். அழிஞ்சு போயிடும் கப்பல். அதே போலதான் துனியா தேவை, எல்லாம் தேவை. ஆனால் கல்வி அல்லாஹ் இருக்க வேண்டும். கல்வி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல், மார்க்கம், இஸ்லாம் மௌத்துக்கு முன்னால் இதை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்கள் ஹிதாயத்துள்ள ஊராக மாற வேண்டும். அதுக்கு உங்கள் அல்லாஹ் சபமாக மாற்றணும். அதுதான் நீங்க ஆசை, அதான் நோக்கம். சகோதரர்களை, ஒருவனையாவது உருவாக்குங்கள், தொழுகையாளியா ஒருவனையாவது முஸ்லிமாக ஆக்குங்கள். அது போதும், உங்களோட கபர் வெளிச்சமாக. எனவே எல்லாம் இந்த ஊரையும், இந்த ஊர்ல உள்ள உலமாக்களையும், இந்த ஊர்ல உள்ள மதரசாக்களையும், இந்த ஊர்ல உள்ள அதிபர்மார்களையும், இந்த ஊர்ல உள்ள தாய்கள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், நிர்வாகம், இமாம், முஅத்தின் எல்லாரையும் கபூல் செய்வானா. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா. அறிந்தும் அறியாமல், தெரிந்தும் தெரியாமல் எத்தனையோ பாவங்களை செய்து விட்டோம். எல்லாவற்றையும் மன்னிப்பாயா.
யா அல்லாஹ், இவ்வளவு காலம் எப்படியோ நாம் வாழ்ந்தோம் யா அல்லாஹ், தொழுகைகளை வீணடித்தோம் யா அல்லாஹ். ஆனால் இதற்கு பின்னால் உன்னிடம் யா அல்லாஹ் நாங்கள் வாசி தருகிறோம் யா அல்லாஹ். தொழுகையில் நாங்கள் விளையாட மாட்டோம் யா அல்லாஹ். எங்களால் நடந்த பாவங்களை குற்றங்களை நீ மன்னிப்பாயாக, எங்களை உனக்கு பொருத்தமான அடியார்களாக கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். இந்த ஊரில் உள்ள எல்லா மக்களுக்கும் நீ பரக்கத் செய்வாயாக யா அல்லாஹ். இந்த ஊரில் உள்ள மதரசாக்களை உனக்கு பொருத்தமான முறையில் கியாமத் நாள் வரைக்கும் நடத்தாக்குவாயாக யா அல்லாஹ். இந்த ஊரில் உள்ள எல்லா மஸ்ஜிதுகளையும் 100% தொழுகையாளிகள் உள்ள மஸ்ஜிதாக யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். கண்ணூறு ஷைத்தானிய சூனியம் அந்நியர்களுடைய கெடுபிடிகள் அனைத்தையும் விட்டு யா அல்லாஹ் இந்த ஊரையும் இந்த ஊர் மக்களையும் நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். யார் யாரெல்லாம் இதற்காக முயற்சி செய்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை நீ ஒளிமயமாக ஆக்கி வைப்பாயாக. கடைசி நாள், நம்முடைய கடைசி நாள் நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக யா அல்லாஹ் நமக்கு கெட்ட மௌத்தை தந்துடாதே யா அல்லாஹ். மதீனா முனவ்வராவில் மஸ்ஜிதுன் நபவியில் ரௌதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சுவர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்குவாயாக, எங்களது துஆக்களை அங்கீகரிப்பாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.